இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த புனித இடத்தில் கூடியுள்ளோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த, இறைவனுடைய கொடைகளுக்காகவும் அவருடைய நிறைய அருள் வரப்பிரசாதங்களை நாம் நம் வாழ்க்கையில் பெற்றதற்காக, முக்கியமாக அன்னை ஸ்கொலாஸ்டிகாவினுடைய வாழ்க்கை மூலமும் அவளுடைய செயல் மூலமும் அவள் தோற்றுவித்த இந்த திரு இருதய சபை மூலமும் சபையினுடைய கன்னியர்கள் மூலமும் நமக்கு கிடைத்த எல்லா அருள் வரங்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த இங்கே கூடியுள்ளோம். சிறப்பான முறையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு. முதல் முறையாக இங்கே அன்னை ஸ்கொலாஸ்டிகா அம்மாவுடைய இந்த கல்லறையில் நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து அவருடைய பரிந்துரையால் இறைவனை வேண்ட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய வாசகங்களிலே முதல் வாசகம், இரண்டாம் வாசகத்திலே நாம் இறைவனின் அன்பை பற்றி அறிந்தோம். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேயாஸ் மூலமாக இறைவன் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்போது நம்மோடு இருக்கின்றார், நம்மை பேணி பாதுகாக்கின்றார் என்ற நற்செய்தி நமக்கு கிடைத்தது. இரண்டாம் வாசகத்திலே இயேசுவின் அன்பு சீடர் யோவான் அன்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். கடவுள் அன்பாய் இருக்கின்றார், அன்பு செய்பவர்கள் கடவுளோடு இருக்கின்றார்கள், கடவுள் அவர்களோடு இருக்கின்றார்கள், அன்பு செய்யாதவர்களிடம் கடவுள் இருப்பதில்லை என்ற, எனவே நாமும் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நமக்கு இரண்டாம் வாசகத்திலே புனித யோவான் தருகின்றார். இந்த ரெண்டு வாசகங்களையும் சேர்த்து பார்க்கும்போது அன்பை பற்றி சொல்லப்படுகிறது. அதே இறை அன்பினால் பற்றி எறிந்து, அதே இறை அன்பினால் தூண்டப்பட்டு அன்னை ஸ்கொலாஸ்டிகா தன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒரு துறவியாக வாழ்க்கை நடத்தி தன்னுடைய வாழ்க்கையில் வரும் எல்லா துன்ப துயரங்களையும் ஏற்று இறைவனுக்கு அதை ஒப்பு கொடுத்து இறை பணியை செவ்வன செய்து நற்செய்தியை போதிக்கும் அந்த ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்து காட்டுகிறாள். அன்பின் வாழ்க்கை அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கையாக அமைகிறது. அந்த அன்பினால் தான் தூண்டப்பட்டு அவள் இந்த சபையை நிறுவினாள். இந்த சபை வழியாக எல்லா பணிகளையும் செய்கின்றார். அதேபோல் இன்றைய நற்செய்தியிலே அந்த இறைவனின் அன்பை உணர்ந்து அந்த அன்புக்கு எப்படி பதில் சொல்வது, அந்த அன்பை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடியாமல் இருந்தால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் நிறைய விளைச்சலை தரும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு நம்மிடம் சொல்கின்றார். அதேபோல் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கை அந்த கோதுமை மணியைப் போல் அவள் தன்னையே துறந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே ஒரு மறை சாட்சியைப் போல் வாழ்க்கை நடத்தி வாழ்வு தரும் ஒரு புனிதையாக அவள் இன்று இருக்கின்றாள். எத்தனையோ பேர் அவளுடைய வாழ்க்கை வரலாறை படித்து அவளுடைய இந்த இடத்தில் வந்து இறைவனின் அன்பை உணர்ந்து அந்த அன்பில் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவள் இன்று வாழ்வு தரும் ஒரு புனிதியாக அன்னை ஸ்கொலாஸ்டிகாள் நமக்கு நம் மத்தியில் இருக்கின்றாள். இந்த நினைவு மண்டபத்தை பற்றி நான் நினைக்கும் போது சிலர் நினைப்பார்கள், இயேசுவின் திரு இருதய சபை, வெள்ளூர் கன்னியர்களின் இயேசுவின் திரு இருதய சபை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மண்டபம் தேவையா என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் நான் நினைப்பது, நான் ஆயராக நியமித்த பிறகு ரோமுக்கு போய் ஆதிலுமினா விசிட்டுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். ஒவ்வொரு ஆயரும்
5 வருடங்களில் ஒரு முறை ரோமுக்கு போக வேண்டும் ஆதிலுமினா விசிட்டுக்காக. இப்போ அது 5 வருடங்களில் ஒரு முறை இல்லை. ஏனென்றால் திருத்தந்தை ரொம்ப பிஸியாக ஆயிட்டார். நிறைய மாவட்டங்கள் ஆகிவிட்டன. நிறைய ஆயர்கள் 5 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் ஆயர்களை சந்திப்பது எளிதல்ல. எனவே போன தடவை நாங்கள் 8 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆதிலுமினா விசிட் 5 வருடங்களுக்கு ஒரு முறை இருக்க வேண்டும். அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய நோக்கம் என்ன? ஆதிலுமினா அப்போஸ்தலோரும், அதனுடைய அர்த்தம் டு த போன்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். டு த போன்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலருடைய எலும்பில் ஒன்று சேருவது. எனவே ஒவ்வொரு ஆயரும் அப்போஸ்தோலிக் சக்சஷன் வழியாக ஆயராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே ஆயர்கள் அப்போஸ்தலரோடு சேர்ந்து அதே நியமத்தில் பணியாற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆயருக்கும் அந்த அப்போஸ்தோலிக் சக்சஷன் கிடைத்திருக்கிறது. எனவே தான் அவர்களுக்கு இதை நினைவூட்டுவதற்காக 5 வருடங்களில் ஒரு முறை எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆயர்களும் ரோமுக்கு சென்று திருத்தந்தையை சந்தித்து ரோமில் இருந்து அந்த 4 பசிலிக்கா அதையெல்லாம் பார்த்து அங்கு திருப்பலி ஆற்றி ரோம் உள்ள அந்த அப்போஸ்தலர்கள் பணி அந்த இடத்தில் போய் அதே மனம் இருதயம் அப்படிப்பட்ட டு பி ஆஃப் ஒன் மைண்ட் அண்ட் ஹார்ட் அதே எடுத்து பணி செய்வதற்காக இந்த ஆதிலுமினா அப்போஸ்தலோரும் நடைபெறுகிறது. To become part and parcel of the bones and the flesh of the apostles, to get integrated to the life of the apostles. அதான் அதனுடைய நோக்கம். இந்த இந்த நினைவு மண்டபத்தை நான் நினைத்து பார்க்கும்போது எனக்கு அதே கருத்து தான் வருகிறது. இங்கே நம்முடைய அன்னை ஸ்கொலாஸ்டிகா இந்த சபையை நிறுவியவர், தோற்றுவித்தவர், அவர் இங்கே இருக்கின்றார். அவருடைய கல்லறை இங்கே இருக்கின்றது. எனவே இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு கன்னியர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இங்கே வந்து அந்த அன்னையினுடைய அந்த அவருடைய மனம், இருதயம், அவருடைய நினைப்பு, அவருடைய எண்ணங்கள், அவருடைய அந்த ஸ்பிரிட், அதை தன்னோடு எடுத்துக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதல் மூலம் தான் பணியை செய்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல இடமாக இருக்கின்றது. எனவே நான் சுப்பீரியர் ஜெனரல் அமுதாவை பாராட்டுகிறேன் இந்த இப்படி ஒரு அமைப்பை தோற்றுவித்ததற்காக. ஸோ இதனுடைய கருத்து இந்த சபையிலுள்ள இன்னும் வருகின்ற எதிர்கால கன்னியர்கள் எல்லோருக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் சென்டராக மாறணும். தன்னுடைய ஃபவுண்டரஸ் அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தாலோ அந்த வாழ்க்கையை கடைபிடித்து அதே பற்றுதலோடு, இறை பற்றுதலோடும் நம்பிக்கையோடும் இறைவனில் ஒன்றித்திருந்து தன்னுடைய பணி வாழ்வை கோதுமை மணி இந்த நிலத்தில் விழுந்து மடிந்தது போல் அப்படி ஒரு செல்ஃப்லெஸ் லைஃப் வாழ்க்கை நடத்ததான் இந்த இடம் பயன்பட வேண்டும். அது நிச்சயம் அது பயன்படும். சபையினுடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, வேறு ஆட்களுக்கும். நான் இங்கு வந்தால் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறும். எனவே எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது மாற வேண்டும். அப்படித்தான் நான் இந்த இடத்தை பற்றி நினைக்கிறேன். அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கும் போது அவள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், கோட்டார்மறை மாவட்டத்தில் பிறந்தவள், வளர்ந்தவள். தன்னுடைய அழைப்பை அங்கே தான் அவள் புரிந்து கான்வென்ட்டுக்கு சென்று அகுஸ்டீனியன் சபையில் உள்ள அந்த சிஸ்டர்களோடு ஒரு சிஸ்டராக அவள் மாறினாள். அவளுடைய வாழ்க்கையில் சில கட்டங்களை நாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய வெளிப்படையாக நமக்கு தோன்றுகிறது. இறைவனின் அன்பின், இறைவனின் வழிகாட்டுதலின் வெளிப்படையாக எனக்கு தோன்றுகிறது. முதலாக அவளுடைய பிறந்த நாள், அவளுடைய பிறந்த நாள் அக்டோபர் 15ஆம் தேதி. அக்டோபர் 15ஆம் தேதி
அது புனித அவிலா தெரேசாவுடைய திருவிழா. ஒரு பெரிய புனிதை. அந்த புனிதையினுடைய திருவிழாவென்று அவள் பிறந்திருக்கின்றாள். எனவே நிச்சயம் அந்த புனிதையருடைய பாதுகாவல் அவளோடு இருந்தது. அவள் இவ்வளோ பெரிய புனிதை நம்முடைய திருச்சபையிலே. அந்த நாள் அவள் பிறந்திருக்கின்றாள். அது மட்டும் இல்லை, அவளுடைய அப்பா பெயர் சபரிமுத்து, அம்மா பெயர் சபரியாய். 2 பேரும் சேவியர், சென்ட் சேவியருடைய பெயர். சென்ட் சேவியர் பிரான்சிஸ்கு சேவியர். அவர் நம்முடைய இடத்தில் ஒரு மறை போதகராக வந்து, நாம் கோட்டார் மறை மாவட்டத்தில் உள்ளவர்கள் சென்ட் பிரான்சிஸ் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அவர் மிஷனரிஸ், பேட்ரன் ஆஃப் த மிஷன்ஸ். திரு அவையிலே இன்று மிஷனரியுடைய பாதுகாவல் புனிதராக புனித பிரான்சிஸ்கு சவேரியார் இருக்கின்றார். எனவே தாய் தந்தை இருவரும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பெயரை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த மிஷனரி ஸ்பிரிட், பிரான்சிஸ் சவேரியாருடைய இருந்த அந்த மிஷனரி ஸ்பிரிட் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுக்கு கிடைக்கிறது. அவளுடைய பெயர் இயேசு அடியாள், இயேசுவின் அடிமை. அதை நான் பார்த்தபோது நான் நினைத்தது, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை இறை சித்தப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது அவள் என்ன சொன்னாள்? இதோ உன் அடிமை, உம்மை வார்த்தைப்படி எனக்கு ஆக கிடவது. அதே போல் தான் அன்னை ஸ்கொலாஸ்டிகா இறைவனின் அடியாளாக இருந்திருக்கின்றாள். இயேசு அடியாள், இயேசு அடியாள். எனவே இறைவனின் அடியாள், அப்படி அவள் இருந்திருக்கின்றாள். அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கையில் உள்ள சில கட்டங்களை நாம் பார்க்கும்போது, அவள் தன்னுடைய குடும்பத்தோடு பஞ்சவங்காடு, நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா தாய் தந்தை குடும்பத்தோடு நாங்கள் பஞ்சவங்காட்டு கோயிலுக்கு போவோம். புனித அந்தோனியாட கோயில். அங்கே 1 நாள் 2 நாள் தங்கி அசனம் கொடுத்து அந்த நினைவு எனக்கு வந்தது. அதே போல் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய குடும்பத்தாரும் அந்த புனித ஸ்தலம் பஞ்சவங்காடு, அது இப்போது குருசடி பங்குன்னு நினைக்கிறேன், இல்லை குருசடி பங்கு, முன்னால் நாங்கள் பஞ்சவங்காடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்திற்கு அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். புனித அந்தோனியார் மேல் அவளுக்கு அந்த பற்றுதல் இருந்தது. ஒரு தடவை அந்த திருத்தலத்திற்கு போகும்போது வழியில் ஆசாரி பள்ளம் என்ற இடத்திற்கு அவர்கள் சென்றபோது அங்கே ஒரு யூரோப்பிய சிஸ்டரை பார்த்தாள். அந்த சிஸ்டர் நல்ல முறையில் பழகினார்கள், அன்போடு. அவளை கண்டதும் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய இயேசுவடியாளுடைய மனதில் நானும் இப்படி ஒரு சிஸ்டராக மாற வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு கிடைத்தது. அதன் பிறகு கோட்டார் மறை மாவட்டமாகி முதல் ஆயர் லாரன்ஸ் பெரேரா, அவர் மாங்குழி பங்கு வந்தபோது அங்கே ஸ்கொலாஸ்டிகாவை பார்க்கிறாள். அவளுக்கு ஒரு படம், பரிசாக ஒரு படம் கொடுக்கிறாள். அந்த படம் இறையேசு சீடர்களை அழைக்கும் அந்த படம். அதை பார்த்ததும் அவள் நினைச்சா, நிச்சயம் இறைவன் என்னை அழைக்கிறாள். இப்படி தான் அவளுக்கு அந்த எப்படி நான் இறைவனுக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும், ஒரு துறவியாக மாறி இறைவனுக்கு என்னை முழுமையுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கருத்து அவளுடைய இதயத்தில் ஆழமாக வந்தது. அதன் பிறகு அவள் முழகுமூட்டு அந்த கான்வென்டில் ஐசிஎம் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அகுஸ்டீனியன் சபையில். அவள் டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு அங்கே போயிருக்கிறாங்க. டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்ததும் அந்த கான்வென்ட்டில் சேர்ந்து அகஸ்டீனியன் சபையில் ஒரு கன்னியராக அவள் வாழ்க்கை நடத்துகின்றாள். ஆனால் இறைவனுடைய சித்தம் அவளுக்கு வேறு விதமாக இருந்தது. குவிட் இந்தியா மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அது நடக்கும்போது, இன்னும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா பிறந்த ஆண்டு 1917 ஆண்டு. 1917 ஆண்டில் சில முக்கிய காரியங்கள் நடந்திருக்கிறது. 1917 ஆண்டு கம்யூனிஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் ரஷ்யா, த ஒரிஜின் ஆஃப் கம்யூனிசம் இன் ரஷ்யா. 1917 ஆண்டு. அதே ஆண்டு போர்ச்சுகல் ஃபாத்திமா என்ற இடத்தில் அன்னை மரியா அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த ஆண்டு 1917 ஆண்டு. அதே ஆண்டுதான் மரியாயின் சேனை அயர்லாந்தில் தொடங்கியது.
ஸோ இந்த 3 பெரிய கட்டங்கள் அந்த 1917ஆம் ஆண்டு தொடங்கியது. அதே ஆண்டு தான் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவும் பிறந்தாங்க. ஸோ அவளுடைய அந்த ஆண்டு கூட பெரிய இந்த காரியங்களில் ஒரு பெரிய இதாக எனக்கு தென்படுகிறது. எனவே அந்த 1917ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு. கம்யூனிசம், பெர்த் ஆஃப் கம்யூனிசம், அதை அடியோடு நீக்குவதற்காக அன்னை மரியாள் ஃபாத்திமாவில் காட்சி அளிக்கிறார். அந்த ஃபாத்திமா அன்னையுடைய அந்த சீக்ரெட், அந்த பிரேயர் ஜெபமாலையின் மூலம்தான் கம்யூனிசம் ஒழிக்கப்படுகிறது. அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும், ஒழிக்கப்படுகிறது. அதே போல் தான் மரியாயின் சேனை அங்கே தொடங்குகிறது. அன்னை மரியாள் கோட்டாரில் பிறக்கின்றாள், அன்னை ஸ்கொலாஸ்டிகா கோட்டாரில் பிறக்கின்றார்கள். எவ்வளவோ பொருத்தமான காரியங்களை நாம் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அதன் பிறகு குட் இந்தியா மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் வெள்ளைக்காரர்கள் வெளியேற வேண்டும். அப்போது இந்த அகுஸ்டீனியன் சபையில் உள்ள ஏதேசம் எல்லாரும் வெள்ளைக்காரர்கள். அப்போது திருத்தந்தை ஒரு ஆர்டர் கொடுத்தார், ஒரு சபையில் 2 பிரிவினைகளாக இருக்கக்கூடாது என்று. அப்படி என்றால் இந்தியர்களாக இருக்கும் நபர்கள் வெளியேற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. எனவே அந்த நிலைமையில் அவள் தத்தளித்தாள், என்ன செய்வதென்று தெரியாமல். ஆனால் அவள் எப்போதும் ஜெபத்தில் ஆழ்ந்தவளாக இருந்ததனால் ஜெபம் வழியாக இறைவனிடம் அவள், நான் என்ன செய்ய வேண்டும், நீர்தான் என்னை அழைத்தீர், எனக்கு சொல்லும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறாள். அப்பொழுதுதான் இறைவன் அவளுக்கு வழிகாட்டுகின்றாள். அவள் வெளியே வந்து, அந்த சமயத்தில் அவள் இன்னும் வேறு சபைகளில் இந்திய துறவிகள் ஒரு இடமும் இல்லாமல் வெளியே இருப்பதை கண்டு அவர்கள் மேல் அவள் இரக்கம் காட்டி அதன் பின் தான் ஒன்று சேர்ந்து ஒரு சபையை ஆரம்பிக்க அவள் முயற்சி செய்கிறாள். எனவே இந்த சபை, இயேசுவின் திரு இருதய சபை, முதலாக அவள் கன்னியராக பணி எடுத்ததும் அவளுக்கு முதலாக பணியாக கொடுத்தது ஓல்டு ஏஜ் ப்ரீஸ், அவங்கள லுக் ஆஃப்டர் பண்ணுறது, ஆர்ஃபன் சில்ட்ரனை லுக் ஆஃப்டர் பண்ணுறது, அந்த பணிகளையெல்லாம் அவள் ஈடுபட்டாள். அதே போல் தான் பிறகும் இந்த ஒரு இடமும் போக வசதி இல்லாமல் துறவற வாழ்க்கையை விட்டு வெளியே வந்த அந்த துறவிகள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்காக அவள் இந்த திரு இருதய சபையை தொடங்குகின்றாள். அதை தொடங்க பிறகும் எவ்வளவோ கஷ்டங்களை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அவள் எளிமையான வாழ்க்கை நடத்தியவள். ஆனால் அந்த ஜெப வாழ்க்கையினால் துணிச்சலும் தைரியமும் எந்த எதிர்ப்பையும் ஏற்று அதை வெற்றி கொள்ளும் வல்லமை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அந்த சபையை கோட்டாரில் இருந்தது. கோட்டாரில் அவர்களால் ஒரு ஆதரவும் இல்லாததால் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் போய் சேர்ந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் ஆதரவு காட்டினார்கள். அதன் பிறகு தாமஸ் பெர்னாண்டோ, பிஷப் தாமஸ் பெர்னாண்டோ எல்லாம் வந்து அந்த சபையை மூட வேண்டும் என்ற இது வந்தது. அதன் பிறகு கோட்டாரில் மாறினார்கள். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். இந்த டயசிஸ்லேருந்து அந்த டயசிஸ், அந்த டயசிஸ்லேருந்து புறக்கணிக்கப்பட்டு இந்த டயசிஸ், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார். அதன் பிறகுதான் அந்தோணிமுத்து அந்தோணிமுத்து அருள் தந்தை, அதுக்கு பிறகு ஆயரானார். அருள் தந்தை அவர்களுக்கு உதவி செய்தார். பிறகு அவர் இங்கே சேலத்தில் ஆயராக மாறிய போது எல்லாரையும் கூட்டுக்கொண்டு இங்கே வந்தார். இப்போ Sacred Heart Sisters of Vellore. Otherwise they should have been Sacred Heart Sisters of Kotar. But today they are Sacred Heart Sisters of Vellore. நல்ல முறையில் எல்லா இடமும் நீங்கள் பணி செய்து வளர்கிறீர்கள் அந்த அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய பரிந்துரையால். எனவே தான் நான் இன்று சொல்வது, இந்த நினைவு மண்டபத்தை நாம் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஸ்கொலாஸ்டிகா அன்னையினுடைய வாழ்க்கையை நாம் மேற்கொண்டு அவள் எப்படி ஒரு துணிச்சலுடன் இறை அன்பினால், இறை பற்றுதலினால் அந்த துணிச்சலை பெற்று இறைவனுக்கு உகந்தவளாக, இறைவனுக்கு ஏற்ப பணி செய்து எப்போதும் பிரமாணிக்கமாக இருந்து வாழ்க்கை நடத்தினாலோ அப்படிப்பட்ட வாழ்க்கை திரு இருதய சபையில் உள்ள கன்னியர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அது மிகவும் தேவைப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே
அதனால்தான் நான் அதை அழுத்தமாக நான் சொல்கிறேன். இன்று நாம் 30வது அவள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த 30வது ஆண்டை கொண்டாடுகிறோம். இந்த நேரத்திலே இந்த மாதம் ஒரு பெரிய மேன்மையான ஒரு மாதமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் ரோமில் சினட் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சினடுடைய முக்கிய நோக்கம் என்ன? திரு அவை, கூட்டொருங்கிய ஒரு திரு அவையை அமைக்க. நம் தமிழ்நாடை பொறுத்தவரையில் பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு திருச்சபை ஒரு கூட்டொருங்கிய திரு அவையாக மாற முடியுமா என்ற ஒரு கேள்வி நம் முன் வருகிறது. இன்று அன்னை ஸ்கொலாஸ்டிகா உயிரோடு இருந்தால் அவள் என்ன செய்திருப்பாள்? இன்றைய தமிழ்நாட்டு திரு அவையின் நிலையில் அவள் என்ன செய்திருப்பாள் என்பதை நாம் உணர வேண்டும். அவளுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தில் அவள் என்ன செய்திருப்பாள் என்பதை நாம் ஒரு கேள்வியாக கேட்டு அதன்படி செயல்பட முன்வர வேண்டும். நாம் எல்லா இடம் உலகம் முழுவதும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூட்டொருங்கிய ஒரு திரு அவையாக மாற்ற அவர் முயற்சி செய்கின்றார். அப்போஸ்தலர் பணியில் எப்படி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை நடத்தினார்களோ அதே போன்று ஒரு வாழ்க்கை. அதனால் எல்லோரும், திரு அவையில் உள்ள எல்லோரும் இறைவனின் மக்கள் என்று கருதப்படுகிறார்கள். we are all the people of God. நான் பேராயராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் மக்களோடு ஒன்று சேர்ந்து இறை மக்களாக கருதப்பட வேண்டும். we are all the people of God. நான் இன்று பேராயராக இருப்பது ஒரு பெருமைக்காக அல்ல, பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த அல்ல. ஒரு பேராயர் என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, திரு அவைக்கு பணிபுரிய, டு சர்வ் த சர்ச், டு சர்வ் த பீப்புள் ஆஃப் காட். அந்த பேராயராக இல்லை கிளர்ஜியாக இருக்கும்போது மக்களிடமிருந்து பிரிந்து இன்னொரு சபை அப்படி இருப்பது தவறு. அதற்கு எதிராகத்தான் இந்த சினட் ப்ராசஸ், சினடல் சர்ச் நடைபெறுவதற்கு இப்போது கூட்டம் மாமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது ரோமையில். அது ஒன்று. இன்னும் தமிழ்நாட்டு சிச்சுவேஷத்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது ஜாதியின் அடிப்படையில் நாம் பிளவுபட்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும் தருவாயில் கூட்டொருங்கிய திரு அவை ஒருபோதும் நடக்காது, ஒருபோதும் நடக்காது. கூட்டொருங்கிய திருவை என்றால் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்கொலாஸ்டிகா அதை ஒன்றும் பார்க்காம தேவையான மக்கள், எந்த மக்கள் எல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அந்த மக்களுக்காக அவள் வாழ்ந்தாள், பணிபுரிந்தாள். இங்கு அன்னையின் அடிச்சுவடில் இலக்கு மக்களை தேடி, அன்னையின் அடிச்சுவடில் இலக்கு மக்களை தேடி, இலக்கு மக்களை குறிப்பிட்ட மக்கள் மீன்ஸ் அது சரியான தமிழ் அர்த்தம் எனக்கு புரியலை. ஆனால் நான் நினைக்கியது இந்த தருவாயில் இந்த நேரத்தில் இலக்கு பணி, இலக்கு மக்கள் என்றால் ஒற்றுமை. இந்த சாதி வேறுபாடுகளை களைந்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். நீங்கள் எப்போது ஒரு சிலரை வெறுத்து அவர்கள் நம்முடைய ஜாதி அல்ல என்று வெறுக்கும் போது, அவர்களை கீழ்த்தரமாக பார்க்கும்போது நீங்கள் இறைவனின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஒரே தந்தையின் பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது யாரையாவது நீங்கள் வெறுத்து ஒதுக்கி வைக்கும் போது நீங்கள் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. அன்னை ஸ்கொலாஸ்டிகா அப்படிப்பட்ட மனப்பான்மையில் வாழ்ந்திருந்தால் இன்று இந்த சபை தொடங்கி இருக்காது. எனவே நீங்கள் இதை உணர வேண்டும். இன்று நம்முடைய தமிழ்நாடு அவைக்கு முக்கியமானது இதுதான். ரோமையில் இந்த மாமன்றம் நடைபெறுகிறது, ஆனால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் செயலாகுமா? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. நான் அதை நினைத்து பார்க்கின்றேன். நாம் எப்போது இந்த பிளவுபட்ட நிலையில் இருக்கின்றோமோ அப்போது நாம் சாத்தானின் அடிமையில் இருக்கின்றோம். We are being led and guided and lived by the inspiration of the evil spirit. When we are living with the idea of the caste system and divide and rule, division, divide பண்ணுவது evil spirit. ஒற்றுமை holy spirit. holy spirit எப்போது எல்லோரையும் ஒன்றுபடுத்துவது, அதை நாம் உணர வேண்டும். எனவே இப்படிப்பட்ட செயல்முறைகளில் ஈடுபட்டு நடப்பவர்கள் ஈவில் ஸ்பிரிட்டினுடைய அடிமையில் வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இன்று இந்த புனிதமான நேரத்தில் நாம் வாழ்க்கை நடத்தும் போது இதை உணர வேண்டும். இதை உணர்ந்து அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் வாழ்க்கை அடிப்படையில் சென்று இந்த
பிளவுபட்டு இருக்கும் இந்த நம்முடைய தமிழ்நாடு திருச்சபையை இந்த பிளவுகளை எல்லாம் கலந்து ஒன்றுபட்டு ஒரே பிள்ளைகளாக வாழ்க்கை நடத்துவதற்காக நீங்கள் இந்த சபை மூலமும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இன்று அன்னை ஸ்கொலாஸ்டிகா நம்மிடம் இருந்து விரும்புவது. அதைத்தான் நான் சொன்னேன். இந்த தருணத்தில் அன்னை ஸ்கொலாஸ்டிகா உயிரோடு இருந்தால் என்ன செய்திருப்பாள், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையின் செயல்முறை என்று கடைபிடித்து அப்படி நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் நிச்சயம் நீங்கள் இதை செய்ய முடியும் என்றும் நினைக்கிறேன். நான் முதலாக நம்முடைய சிஸ்டர் அன்னம்மாள் சுப்பீரியர் ஜெனரலாக இருக்கும்போது சிஸ்டர் அமுதா எல்ஃபின்ஸ்டன் அவர்கள் மூலமாக முதலாக நம்முடைய சிஸ்டர்கள் வட இந்தியாவுக்கு வந்தார்கள். நான் மீரட் மறை மாவட்டத்தில் சில கிராமங்களை அவர்களுக்கு காட்டி கொடுத்தேன். அவர்கள் எல்லாவற்றிலும் மிகவும் கஷ்டமான, மிகவும் ஒரு வசதியும் இல்லாத அந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். 4-5 வருடங்கள் நிறைய கஷ்டப்பட்டார்கள் அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அதை விட்டு போய்விடுவோம் என்று சொல்லவே இல்லை. அந்த கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கிறார்கள். அங்கே இருந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும். கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கே இருந்து பணிபுரிந்து இன்று அது மிக ஒரு பணியாக ஒரு நல்ல பாரிஷாக அது மாறி மக்கள் எல்லாம் நிறைய மக்களுக்கு பயன்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர் புஷ்பா முறையாக வந்த சமயத்தில் ரொம்ப சூடாக இருந்து மே ஜூன். அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவங்கள கூட்டி கொண்டு வர போகிறேன். இப்போ அவங்க ஒரு கோணையில் ரொம்ப மறைஞ்சு அந்த சூட்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு மூர்ச்சி அடைந்து விழுந்துருவாங்களோ அப்படின்னு உள்ள நிலைமையில் இருந்தாங்க. அவங்கள பிறகு கூட்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கூட்டி கொண்டு போய் ஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பிறகு தானே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அந்த சிஸ்டர் புஷ்பா அவங்களுக்கு அக்ஷர் கூட தெரியாது ஹிந்தி மொழி. ஒரு மாதத்துக்குள்ள சிஸ்டர் புஷ்பா ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? அந்த மக்களோடு இருந்து சிரித்து அந்த மக்களோடு பேசி 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 வேறு ஒரு பயிற்சியும் அவங்க எடுக்கலை. இந்த மக்களோடு சேர்ந்து மக்களோடு ஒன்றாய் சேர்ந்து பாவப்பட்ட மக்கள் ஒன்றாய் சேர்ந்து அவர்களோடு இருந்து தான் ஒரு மாதத்துக்குள்ளே சிஸ்டர் புஷ்பா அழகாக ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது முடியும் ஏன்னு சொன்னால் அவளுமே அந்த அன்பு இருந்தது, பற்றுதல் இருந்தது. அந்த பாவப்பட்ட மக்களுமே கீழ்ப்படுத்தப்பட்ட மக்கள் தான் அந்த மக்கள். அவர்களோடு இருந்து எப்போதும் காலையில் பூசை முடிச்சுட்டு சாப்பாட்டுட்டு அங்கே போயிடுவாங்க, அவங்களோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பணி நிச்சயம் தூய இருதய சபை சிஸ்டர்ஸ் செய்வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறது, அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய அந்த பற்றுதல், இறை அன்பு, துணிச்சல், தைரியம், எந்த எதிர்ப்பையும் ஏற்று அதை வெல்லும் சக்தி. ஏனென்றால் நாம் உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை திருமுழுக்கு என்ற அருட்சாதன வழியாக பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் அந்த உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவர் எல்லாவற்றையும் வென்றவர். அந்த வெற்றியில் நாமும் பங்கு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு திரு அவையிலே இந்த வேறுபாடு, சாதி வேறுபாடு என்று ஒரு இருப்பதை களைந்து எல்லோரும் இறைவனின் மக்கள் என்பதை நாம் நிலைத்து நாட்ட இன்று புனித அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுடைய பரிந்துரையால் நாம் இன்று இறைவனிடம் வேண்டுவோம்.